ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கென ஒரு வாழ்க்கையை உன் அப்பா நான் எழுதியிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இன்று உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று நான் வந்துள்ளேன். உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலமாக இருக்கிறார்கள் என்று கூட உனக்கு தெரியவில்லை. அனுதினமும் என்னை இப்படி ஏனப்பா படைத்தீர்கள் என்று புலம்புகின்றாய். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள். சுயநலம் நல்லதுதான். ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது. உதாரணமாக, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது விதமான சுயநலம். நான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது உண்மையான சுயநலம். அது மிக மிக தவறான விஷயமும் கூட. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். அவர்களை எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் சுயநலம், மற்றவர்களின் உணர்வுகள், மற்றவர்களின் துன்பம் ஆகியவற்றை யோசிக்க மாட்டார்கள். நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு இடையூறாகவும் துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது. உன்னுடைய கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கே இருந்து வெளிப்படுவதுதான் உண்மையான சுயநலம். அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடத்திலும் சொல்லி காட்டுவதும் கூட சுயநலம்தான். இவற்றையெல்லாம் மனதில் நிலைத்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் நீ நன்றாக கற்றுக்கொள் தங்கமே. கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது கடமைகளை செய்து கொண்டிரு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன். நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்காக துணை நிற்பேன். உன்னுடைய ஆசைகள், கனவுகள் என அனைத்தையுமே நான் நிறைவேற்றுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை நான் மாற்றி தருகின்றேன். கஷ்டமும் சங்கடமும் துன்பமும் பிரச்சனையும் நிறைந்திருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி இன்பமாக இருக்கப் போகின்றது. சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றப் போகின்றேன். என் மீதான நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் குறையாமல் பார்த்துக்கொள். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீயே உணர்வாய். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!